கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அல்லது மனசோகத்தில் இருந்திருப்பீங்க. அதிகமான குறை கண்டுபிடிப்பு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும். கன்னி ராசியின் அதிபதியான புதன் பகவான் இவர்களுக்கு அதீத புத்திசாலித்தனத்தையும் நுணுக்கமான கவனிப்பு திறமையும் வழங்கியிருப்பாங்க. இந்த ஜோதிட அமைப்பின் காரணமாக கன்னி ராசிக்காரர்கள் எல்லாவற்றிலும் 100% துல்லியத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தற்போதைய கோச்சார கிரக நிலைகளின்படி ராசிக்கு சாதகமற்ற பார்வைகள் இருக்கும்போது இந்த துல்லியத்தன்மை மற்றவர்களிடம் உள்ள குறை கண்டுபிடிக்கும் குணமாகவே மாறிவிடுகிறது. குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ மற்றவர்கள் செய்யும் சிறிய தவறுகள் கூட உங்கள் கண்ணில் பெரிதாகவே தெரியும். நான் சொல்வதுதான் சரி, நீங்கள் செய்வதில் தவறு இருக்கிறது என்ற உங்களுடைய விமர்சன போக்கு சுற்றியுள்ளவர்களையே மன ரீதியாக காயப்படுத்தியிருந்திருக்கும். இந்த அதீத விமர்சன குணம் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு நெருக்கமானவர்களின் ஒரு பெரிய இடைவெளியையும் தேவையற்ற மனக்கசப்பையுமே உருவாக்கியிருக்கும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களின் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதாவது நீங்கள் எதையுமே எல்லாத்தையுமே நுணுக்கமாக கவனிக்க திறமையும் பெற்றிருந்திருப்பீங்க. அதாவது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலேயோ அல்லது நீங்கள் மற்றவர்களும் பேசும்போதோ அவர்களுக்கு இருக்க குறையை கண்டுபிடிக்க மூலயமா உங்களுக்கு குணமாகவே மாறிட்டு இருக்கும். குடும்பத்திலேயோ அல்லது பணியிடத்திலேயோ மற்றவர்கள் செய்யும் சிறிய தவறு கூட உங்கள் கண்ணில் பெரியதாகவே தான் தெரியும். நீங்கள் சொல்வது தான் சரிங்க, இது வரைக்கும் இங்கே போயிருந்திருப்பீங்க. உங்களுடைய விமர்சன போக்கு சுற்றியுள்ளவர்களை மன ரீதியாகவே காயப்படுத்தி இருந்திருக்கும். அதை நீங்கள் அறியாமலேயே இருந்திருப்பீங்க. சிறிய விஷயங்கள்ல பெரிய விவாதமாகவே மாறியிருந்திருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் கன்னி ராசி என்பது ஒரு உபய ராசியாகும். இது எதையும் எளிதில் அலசி ஆராயும் தன்மையை கொண்டது. தற்போதைய காலகட்டத்தில் வாக்குஸ்தானத்தில், அதாவது 2ஆம் ஸ்தானமான மற்றும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஏற்படும் கிரகங்களின் சலனம் காரணமாக மிக சாதாரண அன்றாட வாழ்க்கையில் கடந்து பேச போகக்கூடிய விஷயங்கள் கூட பெரிய விவாத பொருளாகவே மாறியிருந்திருக்கும். சமையலில் உப்பு குறைந்ததோ அல்லது ஒரு பொருளை உரிய இடத்தில் வைக்காததோ போன்ற மிக சிறிய காரணங்களுக்காக விவாதங்கள் தொடங்கி அது பழைய கதைகளை எல்லாம் இழுத்து ஒரு பெரிய போராகவே உருவெடுத்திருக்கும். வார்த்தைகளில் நிதானம் இல்லாதாலும் நான் செல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற பிடிவாதத்தினாலும் அமைதியாக முடிய வேண்டிய உரையாடல்கள் எல்லாமே தர்க்க ரீதியாக சண்டைகளாகவே மாறியிருந்திருக்கும். இந்த வாக்குவாதங்கள் எல்லாம் உங்கள் மன அமைதியை கெடுப்பதன் மூலம் குடும்ப ஒற்றுமையையும் குலைக்கும் என்பதால் சில இடங்களில் மௌனம் காப்பது அவசியமே. அதாவது நீங்கள் ரொம்பவும் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடந்து போக விஷயங்கள் ஒன்று பெரிய விவாத பொருளாகவே மாறியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமையலில் உப்பு குறைகிறதோ அல்லது ஒரு பொருளை உரிய இடத்துல வைக்காதனாலேயோ நீங்கள் சிறிய காரணங்களுக்கே விவாதங்களை தொடங்கி பழைய கதைகள்லாம் பெருச்சு ஒரு பெரிய போராகவே உருவெடுத்திருக்கும். அமைதியாக முடிய வேண்டிய உரையாடுகள் எல்லாம் தர்க்க ரீதியாக சண்டையாகவே மாறியிருந்திருக்கும். குடும்ப உறுப்பினரின் தவறுகள் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டிருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே அசாத்தியமான நினைவாற்றல் உண்டு. யார் எப்போது உன்னை என்ன தவறு செய்தார்கள் என்பதை தைரியம் எழுதாத முறையாக மனதில் பதித்து வைத்திருப்பீர்கள். தற்போதைய கிரகங்களின் வக்ர நிலை அல்லது சாதகமற்ற பார்வைகளால் குடும்ப உறுப்பினர்கள் தற்போதைய சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு தவறு செய்யும் போது அதோடு நிறுத்தாமல் அவர்கள் கடந்த காலத்தில் செய்த பழைய தவறுகளையும் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த கசப்பான சம்பவங்களையும் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து பேசும் சூழல் ஏற்படுத்தியிருந்திருக்கும். அன்றைக்கும் நீ இப்படித்தான் செய்தாய், இன்றைக்கும் இப்படித்தான் செய்கிறாய் என்று கடந்த கால பிழைகளை தற்போதைய சூழலோடு ஒப்பிட்டு பேசுவது தவறு செய்த குடும்ப உறுப்பினரை குற்ற உணர்ச்சியிலும் கோபத்திலேயுமே ஆழ்த்தியிருந்திருக்கும். இது அவர்களை திருத்துவதற்கு பதிலாக அவர்களுக்குள் ஒருவித விரக்தியும் உங்களிடமிருந்து விலகிச் செல்லும் எண்ணத்தையுமே உருவாக்கியிருந்திருக்கும். நீங்கள் ரொம்பவுமே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தற்போதைய சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு தவறு செய்யும் போது அதை நிறுத்தாமல் அவங்க கடந்த காலத்தில் செஞ்ச பழைய தவறுகளையும்
பல வருடங்களுக்கு முன்பு கசப்பான சம்பவங்களையும் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து பேசும் சூழல் ஏற்பட்டு அன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்க ஸ்தாபங்கள் ரொம்பவுமே பாதித்து இருக்கும். நீங்கள் அவர்களை திருத்துவதற்காக பதிலாக அவர்களுக்குள் ஒரு வித விரக்தியும் உங்களிடம் இருந்து விலகிச் செல்லும் எண்ணத்தையுமே உருவாக்கி இருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போகிறது. மனதில் இருந்த சந்தேகங்கள் விலகும். கன்னி ராசினரின் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே அல்லது சாதகமான வீடுகளில் சஞ்சரிக்கும் போது உங்களின் பகுத்தறிவு மற்றும் சிந்திக்கும் திறன் அசாத்தியமான வேகத்தையே பெறும். கடந்த காலங்களில் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்களா என்ற குழப்பங்களும் தெளிவற்ற சிந்தனைகளும் உங்களை ஆட்டி படைத்திருந்திருக்கலாம். ஜென்ம ராசியின் மீது குருவின் பார்வையோ அல்லது புதனின் உச்ச பலமோ ஏற்படும் போது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வரும். இதனால் தேவையற்ற கற்பனைகளும் பயங்களும் உங்களை விட்டு முழுமையாகவே விலகும். ஒரு காரியத்தில் விரும்புவதற்கு முன் உங்களுக்குள் இருந்த தயக்கம் நீங்கி என்னால் இதை சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத தெளிவும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறனும் உங்களுக்குள் பிறந்திருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது குழப்பத்தில் தெளிவற்ற சிந்தனைகள்னா உங்களை அடிப்படைத்திருந்திருக்கும். ஜென்ம ராசியின் மீது குருவின் பார்வை அல்லது புதனின் உச்சப்பலம் ஏற்படும் போது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுடைய உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன் உங்களுக்கு இருந்த தயக்கம்லாம் நீங்கி இதை சாதிக்க முடியுமாங்கிற அசைக்க முடியாத தெளிவும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறன் தான் உங்களுக்குள்ளேயே பிறந்திருக்கும். குடும்பத்தில் ஒழுங்கு உருவாகும். கன்னி ராசிக்கு 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானத்தை குறிக்கும். இந்த ஸ்தானத்தில் சுப கிரகங்களின் பார்வையும் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தின் பலமும் கூடும்போது குடும்பத்திற்குள் ஒரு கட்டுக்கோப்பான சூழல் உருவாகியிருந்திருக்கும். இதுவரை உங்கள் பேச்சை மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் இனி உங்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்கத் தொடங்குவார்கள். குடும்ப பொறுப்புகள் அனைத்தும் சரிவர பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் தங்களின் கடமைகளை உணர்ந்து செயல்படுவார்கள். தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் குறைக்கப்பட்டு குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்துகளும் பரஸ்பர மரியாதையும் உண்டாகும். மூத்தவர்களின் வழிகாட்டுதல் குடும்பத்தையே நல்வழிப்படுத்த உதவியிருந்திருக்கும். பண சேமிப்பு அதிகரிக்கும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தான அதிபதிகளின் சாதகமான சேர்க்கையால் உங்களின் பொருளாதார நிலை கணிசமாக உயர்வை காணும். கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே கணக்கு வழக்குகளில் புலி என்றாலும் சில நேரங்களில் எதிர்பாராத விடயங்கள் உங்கள் சேமிப்பை கலைத்திருக்கலாம். ஆனால் தற்போதைய கிரக நிலைகள் உங்களின் வருமானத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் தரும். தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்து எதிர்கால பாதுகாப்பு கருதி தங்கம், நிலம் அல்லது வங்கி சேமிப்புகளில் முதலீடு செய்வீர்கள். பழைய கடன்கள் அனைத்தும் படிப்படியாக அடைபடுவதால் கையில் பணப்புழக்கம் அதிகரித்து சேமிப்பு கணக்கு பலமடையும். அதாவது உங்களுடைய இயல்பு கணக்கு வழக்குகளில் நீங்கள் புலினாலும் சில நேரங்களில் எதிர்பாராத விடயங்களால் உங்கள் சேமிப்பை கரைந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்து எதிர்கால பாதுகாப்பு கருதி தங்கம், நிலம் அல்லது வங்கி சேமிப்புகளை முதலீடு செய்வீங்க. இவையான பழைய கடன்கள் எல்லாமே படிப்படியாக அடைபடும். இப்போது கையில் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரித்திருக்கும். சேமிப்பு கணக்கும் பலமடைய போயும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பூமி பாதித்திருக்கும். நீங்கள் அவர்கள் திருத்துவதற்காக பதிலாக அவர்களுக்குள் ஒரு வித விரக்தியும் உங்களிடமிருந்து விலகிச் செல்லும் எண்ணத்தையுமே உருவாக்கியிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போகிறது. மனதில் இருந்த சந்தேகங்கள் விலகும். கன்னி ராசினரின் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே அல்லது
சாதகமான வீடுகளில் சஞ்சரிக்கும் போது உங்களின் பகுத்தறிவு மற்றும் சிந்திக்கும் திறன் அசாத்தியமான வேகத்தையே பெறும். கடந்த காலங்களில் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்களா என்ற குழப்பங்களும் தெளிவற்ற சிந்தனைகளும் உங்களை ஆட்டிப்படைத்திருந்திருக்கலாம். ஜென்ம ராசியின் மீது குருவின் பார்வையோ அல்லது புதனின் உச்ச பலமோ ஏற்படும்போது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வரும். இதனால் தேவையற்ற கற்பனைகளும் பயங்களும் உங்களை விட்டு முழுமையாகவே விலகும். ஒரு காரியத்தில் இருந்து இறங்குவதற்கு முன் உங்களுக்குள் இருந்த தயக்கம் நீங்கி என்னால் இதை சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத தெளிவும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறனும் உங்களுக்குள் பிறந்திருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது குழப்பத்தில் தெளிவற்ற சிந்தனைகள்னா உங்களை அடிப்படைத்திருந்திருக்கும். ஜென்ம ராசியின் மீது குருவின் பார்வை அல்லது புதனின் உச்சப்பலம் ஏற்படும் போது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுடைய உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன் உங்களுக்கு இருந்த தயக்கம்னா நீங்கி இதை சாதிக்க முடியுமாங்கிற அசைக்க முடியாத தெளிவும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறன் தான் உங்களுக்குள்ளேயே பிறந்திருக்கும். குடும்பத்தில் ஒழுங்கு உருவாகும். கன்னி ராசிக்கு